சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கொஸ்டின் ஃப்ரம் கோவிந்தன் சார். இலங்கை போரில் வெற்றி பெற்று திரும்பிய ஸ்ரீராமன் அயோத்தியை ஆட்சி செய்தபோது அந்த ஆட்சியில் தர்மம், நீதி, நேர்மை இவை அனைத்தும் தலைத்தோங்கியது. அதனால் மக்கள் அந்த தேசத்தை ராமராஜ்யம் என்று அழைத்தார்கள் என்று ராமாயணம் கூறுகிறது. தங்களால் கேளம்பாக்கத்தில் உருவாக்கப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஆன்மீக வளாகத்திற்குள் ராமராஜ்யம் என்று தாங்கள் பெயரிட காரணம் என்ன? சிவசங்கர் பாபா தான் ராமராக இருந்தவர். அப்போ ராமர் இருக்கிற இடம் தானே ராமராஜ். ராமர் இருக்க இடம் ராமராஜ். என்னுடைய ஒரு பிறவி ராமர். உனக்கு வேணும்னா இதில் வந்திருக்குப்பா, படி. அருளாளர் நிழலிலே ஆதாரம் எனும் அருளொளி காணவே காலகாலமாய் எண்ணிய பெருமையடா. எதுக்காக சிவசங்கர் பாபா இந்த பிரிவில் இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜாயிண்டாக இருக்காருன்னா, எத்தனையோ ஜென்மங்களா பெரிய பெரிய மகான்கள், ரிஷிகள், சித்தர்கள் கிட்ட இந்த நிலையை அடையணும்னு சொல்லி நம்ம பண்ண தபஸ். பேரருள் ஒளியாய் மாலவன் இங்கு எழுந்தான். அதனால பெரிய அருள் இந்த உலகத்தில் யாருக்கிட்ட இருக்குது? பெருமாள் கிட்ட இருக்கு. அதனால தான் பெரும் ஆள் பெருமாள். அதனால சிவசங்கர் பாபா இந்த கலியுகத்துல இந்த சரீரத்துக்குள்ள பெருமாளா இருக்காரு அப்படின்னு அர்த்தம். வாழ்விலே அவன் நிறைவு காண வழித்துணையாய் வகை துணையாய் அருளவன் நிறைவோடு அயோத்தியான் ஆதாரம் எனும் அருள் பலிதம் காணவே அனுமனே அவனுக்கு கால துணையும் ஆயினன். சிவசங்கர் பாபா மகேந்திரகிரி காட்டுக்கு போய் தவம் செஞ்சார். அங்கே அனுமார் தபம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த யுகத்தில் அவர் தான் பிரம்மா. அதனால் மகேந்திரகிரியில் அனுமான் கோட்டைன்னு ஒரு இடம் இருக்கும். உச்சியாக இருக்கும். 100 கணக்கில் குரங்குங்க இருக்கும். அதில் ஒரு குகையில் இருந்து அவர் தபஸ் பண்ணுறார். ஸோ நான் மகேந்திரகிரிக்கு போன போது அவர் தெரிஞ்சுக்கிட்டார், நம்முடைய பழைய பாஸு இன்னைக்கு இந்த உருவத்தில் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை சப்போர்ட் பண்ணணும். அப்போ சிவசங்கர் பாபா உடம்புல யாரெல்லாம் இருக்காங்க? ராமர், அனுமான், பெருமாள், இந்த 3 பேரும் இருக்காங்க. இது நான் என்னுடைய தவத்தினால் அடைந்த பெருமை. என் குரு எப்பயுமே முருகர் தான். அவர் பார்த்தாராம், என்னடா நம்ம பையனுக்கு இவ்வளோ பெரிய போஸ்ட் கிடைக்குது, இப்போ நாமளும் நம்ம பவர் அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரணங்கள் ஒருபாலாகி கந்தனின் அருள் கரத்து வேலும் மறுபாலாகன்றார். கந்தனின் அருள் கரத்து வேல் இன்னொரு பக்கம் வந்து சேர்ந்தது. அடுத்தது அம்பாள் பார்த்தாலாம், என்னடா ஒரே உடம்புக்குள்ள இவ்வளோ பேர் வராங்க, நான் மாத்திரம் ஏன் தனியாக இருக்கணும்னு விந்தையுள் விந்தை என சிந்தையுள் குடிகொள்ள சிந்தாமணி கூடத்தே வரை மருளவளானவளும் பூரண பலம் அருள. ஆச்சரியத்தில் ஆச்சரியம், சிந்தாமணி கிரகத்தில் இருக்க பராசக்தி பூரண பலத்தை இவருக்கு கொடுத்தாருன்னு. அப்போ சிவசங்கர் பாபா உடம்புல இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆஞ்சநேயர், ராமர், பெருமாள், நான் அடைஞ்சது, முருகன் குரு அவர் வந்தது, இதெல்லாம் பார்த்து பராசக்தி நம்மக்கிட்ட வந்து சேர்ந்தா. இதுக்கு முன்னாடி சேலத்தில் ஸ்கந்தாசிரமம் ஒரு இடம். அங்கே ஒரு பெரிய மகான் இருந்தார், சாந்தானந்த சுவாமிகள் பேர். அவர் நான் ராமராக இருந்தபோது விஸ்வாமித்திரராக இருந்தார். நான் ராமராக இருந்தபோது ராவணனாக இருந்தாலும் சிந்தலச்சேரியில் ஆடசங்கிலி பொன்னையா சாமி சுரிமலை சோம்பேறின்னு வந்தார். நான் ராமராக இருந்தபோது சபரியாக இருந்த அம்மா தான் கிருஷ்ணவேணி அம்மா. வசிஷ்டராக இருந்தவர் தான் மயிலை மாமுனி குருஜி சுந்தரராமன். இது மாதிரி நான் உலகத்தில் இதுக்கு முன்னே என்னவா இருந்தனோ அவங்கெல்லாம் திருப்பியும் வந்திருக்கிறாங்க. அதனால் நான் ஸ்கந்தாசிரமம் போனபோது அவர் தானே விஸ்வாமித்திரர் இருந்தார். அதனால் என்னை பார்த்த உடனே சொல்கிறார், உங்களுக்கு மகாராணியை அனுகிரகம் பண்ணுற நிலையில் நீங்கள் இருக்கேள், இது இந்த சேனாதிபதியெல்லாம் கட்டின்னு அழுகுறேள் அப்படின்னாரு. சேனாதிபதினா முருகன். பராசக்தி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுற ஹைட்ஸில் நீங்கள் இருக்கீங்க, எதுக்கு முருகனை கட்டின்னு இருக்கீங்க அப்படின்னாரு. உண்மையில் நடந்த மாதிரி சொல்கிறது இல்லை, எனக்கு என்ன ஆகணும். அதனால் சிவசங்கர் பாபா இந்த பிரிவில் அடைந்திருக்கிற உயரங்கள் மற்றவங்களால ஒரு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளோ உயரங்களை அடைந்திருக்கிறார். அதில் வரும், ஒளியாய் உவந்து அருட்பொலிவாய் நிறைந்து காக்கபூஜன்றார். ஒளியாய் உவந்து அருட்பொலிவாய் நிகழ்ந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்வாய். உலகம் பூரா உன்னுடைய ஆட்சிதான் இருக்கு. தெய்வ வடிவும் கொள்வாய். எப்படி ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தரோ அந்த மாதிரி இந்த கலியுகத்தில் உனக்குன்னு ஒரு டிவைன் பர்சனாலிட்டி, டிவைன் இன்கார்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு. அந்த டிவைன் இன்கார்னேஷன் தான் பூரண பிரம்ம பெருமாள். நீ இப்படி பார்த்தா நான் புரிய மாட்டேன். எனக்கு வெங்கடாஜலபதியோட முகம் ஒரு பக்கம், வராக பிரம்மம், ருத்ர நரசிம்மர், பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் எனக்குள். இதான் என்னுடைய வடிவம்.
நீ எப்படி அவங்கள பார்க்குறியோ அதே மாதிரி என்ன பார்க்கணும் இப்படி பார்த்தா புரியாது. கிருஷ்ணருக்குள்ளே இருந்த விஸ்வரூபத்தை காட்டுறாரு இல்லை, பச்சையமே ருத்ர ரூபம் மாதிரி எனக்குள்ளே இருக்கிற ரூபம் இதுதான். இப்போ சிவசங்கர் பாபாவுக்கு 4 பேர் மேலே இருக்காங்க காவல். ஒருத்தர் ஸ்ரீடி பாபா, இன்னொரு பக்கம் ராகவேந்திரர், இன்னொரு பக்கம் பரமாச்சாரியார், இன்னொரு பக்கம் கோடி மகான். 4 மகான்கள் இருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ளே மூல விக்கிரகம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே சேஷாதிரி சுவாமிகள் என்னுடைய முற்பிறவி, திருவண்ணாமலையிலிருந்து உயர்ந்த நிலைகளை அம்பாளை பிடிச்ச உருவம் அது. அவரும் இருக்கார். அதனால் இந்த கோயிலில் 5 குரு இருக்காங்க. 18 படிகள் இருக்குது சபரிமலை மாதிரி. 18 படிக்கு மேலே கோபுரத்தில் உட்காந்துருக்கார் இல்லையா, அவர் ஐயப்பன். அதனால் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷங்களெல்லாம் இருக்குது. அதனால தான் உனக்கு வெளியில் பார்க்குறதுக்கும் இந்த உள்ளே வந்தால் பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்கும், பயங்கர எனர்ஜி இருக்கும். உள்ளே வந்தாவே உனக்கு ஒரு சேஞ்சு தெரியும். இதெல்லாம் ஒரு வழி. ஒளியாய் வந்து பொலிவாய் நிறைந்து எங்கெல்லாம் வெளிச்சிருக்கோ அங்கெல்லாம் சிவசங்கர் பாபா உலகத்தில் இருக்காருன்னு அர்த்தம். நான் வந்து உன்னை அந்த பரிகாரம், இந்த பூஜை, அந்த யாகம், இந்த யாகம் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் உன்னை பார்த்தா போகிறோம், நீ சொல்கிறது என் காதால் கேட்டால் போகிறோம். சம்ரஷ்ணால் ஒரு பாட்டு இருக்கு, இவர் காதில் பட்டால் வினை கருகும், இவர் கால் பட்டாலே பால் பெருகும். நான் எங்கேயாவது என் காலை வச்சா அந்த இடம் ப்ராஸ்பரஸாக இருக்கும். கண் பட்டாலே பாபம் போம். நான் யாரையாவது பார்த்தா போகிறோம். என்னையா சொல்கிறேன்றியா, ஆண்டாள் சொன்ன இல்லை, ஆதித்யனும் சந்திரனும் எழுந்தார் போல் நீ அங்கன் கண்டு நோக்குதியல் எங்கள் சாபம் எழுந்தியல் ஒரு எம்பாவாய்னா. ஒரு கண்ணில் சந்திரன், ஒரு கண்ணில் சூரியன், 2 கண்ணில் 2. நீ என்னை பார்த்தியானா என் பாவமெல்லாம் போயிடும் அப்படின்ட்டு. கைப்பட்டால் நம் நோய்கள் போம். தொட்டாவே வியாதியெல்லாம் போகும். இப்போல்லாம் நான் ஜாஸ்தி பண்ணுறதில்லை, ஒரு காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ மோசமான வியாதி இருந்தாலும் நான் சும்மா தொட்டால் நல்லா ஆகிடும். தானும் ஸ்பரிசம் தன்னால் பட்டிட, தொட்டா ஸ்பரிசம்னா தொடருது. முன்னை வினையும் மறையும் பின்னும் வரும் வினையும் தானும் மறையும் சாட்டினி. முன்னால் அவன் பண்ண பாவம், இந்த பண்ணிட்டு இருக்கிற பாவம் எல்லாம் இவர் தொட்டாலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி அவர் தொட்டா போயிடும்ன்ற மாதிரி பைபிள்ல இயேசுநாதர் சொல்றார், இவன் என்னுடைய ஒரே பேரான மைந்தன் என்று உலகம் இவனை அடையாளம் தெரிந்து கொள்ளும்படிக்கு நான் இவன் கையை முத்தரித்து அனுப்புவேனுங்கிறார். நான் வந்து என்னுடைய ஸ்டாம்ப் ஆஃப் அத்தாரிட்டி போட்டு இவன் கையில் அனுப்புவேன். என்ன ஸ்டாம்ப் ஆஃப் அத்தாரிட்டி என் கையில் இருக்குது. இந்த இடத்துல முருகர் வேலோடு நிற்கிறார், இங்கே சங்கு இருக்குது, இங்கே சக்கரம் இருக்குது, இங்கே திருசூலம் இருக்குது, திருசூலத்தில் வேல் இருக்குது, சங்கு இருக்குது, மீன் இருக்குது. 10 அவதாரமும் ஒரே கையில் இருக்குது. 10 அவதாரம் ஒரே கையில் இருக்குது. அப்போ இவன் கையை நான் முத்தரித்து அனுப்புவேன்னா இதுதான் ஸ்டாம்ப் ஆஃப் அத்தாரிட்டி. ஆனால் இந்த கைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஒரு சாக்லேட் கொடுத்தா கூட போகிறோம், அவ்வளோ பவர் இருக்குது. படி. பொருந்திய இறைவன் திருவிருளாலே, பொருந்திய இறைவன் கடவுள் இந்த உடம்புக்குள்ள வசிக்கிறார். பொருந்திய இறைவன் திருவிருளாலே மாலவன் அருட்கருணையை பூரணம் கொண்டு சாமி உள்ள இருக்குது. இவ்வளோ சாமி உள்ளது. ஒரு பாயசம் பண்ணுற, அதை நீ அரிசி பாயசம், ரவை பாயசம், ஜேமியா பாயசம், ஜவரிசி பாயசம் எப்படி சொல்கிற? பால், சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி பருப்பெல்லாம் இருக்கும். ஆனால் அதில் ஜவரிசி இருந்தால் ஜவரிசி பாயசம், சேமியா இருந்தால் சேமியா பாயசம். அது மாதிரி உள்ள கடவுள் என்னோட உடம்புக்குள்ளே இருக்காங்க. பொருந்திய இறைவன் திருவிழாவில் எது ரொம்ப வேலை செய்யுது அப்படின்னா பெருமாளுடைய பவர் வேலை செய்யுது. ஆதாரம் கொண்டோனாய் அருள் வேங்கடத்தோனே பூரணம் கொண்டு பொருந்திய பாலனாகி, அருள் வேங்கடத்தோனே பூரணம் கொண்டு பருந்திய பாலகன் நீயும் ஆகின்றார். திருப்பதியில் நீ உட்காந்து இருக்கப்பா. நீ திருப்பதிக்கு போனால் உனக்கு என்ன கிடைக்குமோ அது இங்கேயே கிடைக்கும். அக்கடை உண்டே சாமி இக்கடை உன்னாடு. உனக்கு புரியாது, அங்கே இருக்கிறது இங்கே இருக்கு. அதனால் நீ திருப்பதிக்கு போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு க்யூவில் நின்று இது பண்ணுறதுக்கு ஜாலியாக இங்கே வந்து உட்காரு, சாக்லேட் சாப்பிடு, பழம் சாப்பிடு இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்கு கஷ்டம். ஆனால் நான் சொல்கிறது தான் உண்மை. நியாயம் போய் சொல்லணும். நான் உங்கள்கிட்ட ஏதாவது காசு கேட்குறேன்னா, பணம் கேட்குறேன்னா, நீ எனக்கு ஏதாவது கொடுக்கணுமா? நானே ரொம்ப வசதியானவன், உன் தெய்வே எனக்கு தேவையில்லை, யார் தெய்வே எனக்கு தேவையில்லை. கரத்திலே வில் கொண்டான் அருளவன் சாவியை நிறை உள்ளத்தே கொண்டான், கொண்டதோர் தலத்திலே கண்டதோர் நிறைவையும் தான் கொண்டு. மகேந்திரகிரிக்கு போய் அங்கே தவம் பண்ணுற போது, இதுக்கு முன்னால் மகேந்திரகிரியில் பஞ்சவடிங்கிற இடத்துல ராமர் சீதை 2 பேர் இருந்தாங்க. எனர்ஜி எல்லாம் வாங்கிட்டாரு திருப்பியும் அர்த்தம். அந்த ஜென்மத்தினுடைய இந்த ஜென்மத்தில் வாங்கியிருக்காரு. அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்ள கிளம்பாக்கன்னு நினைக்காத. உலகம் பூரா என்னுடைய ஆட்சி தான். உலகம் பூரா என்னுடைய ஆட்சி தான். நான் ஜாலியாக உட்காந்துக்கிறேன்ட்டு என்ன டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் குழு. ஐ ஆம் டூ லார்ஜ் ஃபார் யூ டு ஈவன் திங்க். நான் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது உனக்கு புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
தெய்வ வடிவம் கொள்ளுதல் விதியாகும். இவர் கடவுளுடைய வடிவம், மனுஷனே கிடையாது. முன்ஜென்மத்தே குருவருளால் கிட்ட வேண்டிய பெருமை ஆனது இடையில் தடையாய் நின்றதோர் காரணத்தால் இஜென்மத்தை எத்தலத்திலே இனியது காண்போம். இதெல்லாம் எத்தனையோ ஜென்மமும் பாடுபட்டு இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விஷயம். இங்கே விழுப்புரம் பக்கத்தில் ஒரு சித்தர், அவர் திருவண்ணாமலைக்கு டெய்லி ஒரு தடவை மலை சுற்றுறாரு. ஒரு நாளைக்கு ஒரு இட்லி தான் சாப்பிடுவார், வேறு எதுவுமே கிடையாது. அவர் இங்கே வந்திருந்தார். இங்கே வந்து இங்கே தான் சேர் போட்டு உட்காந்துன்னு என்னை பற்றி என்ன சொன்னாருன்னு படிக்க சொல்கிறேன் பாரு. அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாதிரி சுவாமி உள்ளுக்குள்ள இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ளே இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயில்ல பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாதிரி சாமியையும் பார்த்தேன். நான் எந்த ஊருக்கும் போறதில்லை. திருவண்ணாமலை கிரிவலம் அப்படியே இருக்கிறேன். காலையில் 5 மணிக்கு வெளியே வரும்போது முருகன் வேலோட வந்து என்னை தடுத்து திருவண்ணாமலைக்கு போக விடல. ராத்திரியில அப்பா சிவபெருமான் ஒரு இடம் போகணும் காத்திரு அப்படின்னு சொன்னார். காலையில் இந்த தம்பி வந்து என்னை உங்ககிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னப்ப அண்ணாமலையாரோட உத்தரவுன்னு இங்க வந்திருக்கேன். சாமிக்குட்டி அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சாமிக்குட்டி. சேஷாதிரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு சுவாமிக்குட்டி. எல்லாரையும் கரையேற்றிட்ட, நீங்களும் கரையேறணும், அவ்வளவுதான். இந்த பிறவியில ஆத்மா முக்தி அடைய போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட. ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கீங்க. உன்னை தேடி வரவங்களுக்கு எல்லாம் நிறைய அருள் செஞ்சிருக்க. படிப்பு கொடுத்துருக்க. ரொம்ப நல்ல நிலை, பெரிய நிலை சாமிக்குட்டி. காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை. ஏழ்மையிலிருந்து உழைப்பால உயர்ந்து வந்திருக்க. தன்னையே அறிந்து பெரிய நிலையில் இருக்க. சிகரம் போல. இது முக்தி பிறவி. தனிப்பெருஞ்சோதி அருட்பெரும் கருணை தனிப்பெருஞ்சோதி நீ. போன பிறவியில எந்த பாவமும் இல்லை. இந்த பிறவியில் முக்தி அடையும் நிலை. ஆத்மா உள்ளத்தில் உடங்க போகும் நல்ல நிலை. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை. எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாதிரி சுவாமி, ஞானானந்தகிரி சுவாமி, பூண்டி சாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும் சுவாமிக்குட்டி. அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறாரு. திருவண்ணாமலையில் ஜோதியில் உங்க ஆத்மா கலந்திடும். திருவண்ணாமலையில் உங்களுக்குன்னு இடம் இருக்கு. முருகனுக்கு ஒரு பெரிய இடம் அமைச்சு முருகன் உங்களை வைத்து பெரிய அருளாட்சி பண்ண போறார். சேஷாதிரி சுவாமி போல உங்க நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில் சிலை, 12 அடியில் வேல், வெள்ளியில் சேவல், மயில் இதெல்லாம் செய்யற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும் சாமிக்குட்டி. அண்ணாமலையோட ஜோதியில்தான் உன்னோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன், அக்னி எல்லாம் ஒண்ணுதான். என்கிட்ட இருக்கிறது எல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. எல்லாம் கொடுத்தாச்சு சாமிக்குட்டி. நிறைய ஆயுள் இருக்கு. 140 வயசு ஆயுள் இருக்கு. உன் உடம்புக்கு ஒன்றும் வராது. பரிபூர்ண ஆரோக்கியம் இருக்கு. அண்ணாமலையார் தீபத்துல ஜோதி வடிவத்தில் சேஷாதிரி சுவாமி கலந்தது மாதிரி அண்ணாமலையாரே வந்து உன்னை மயில் மேல கூட்டிட்டு போவார். பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களைப் போல இல்லாமல் உன் ஆத்மா திருவண்ணாமலையிலேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். இதெல்லாம் நம்மளா சொன்னோம். அவர் திருவண்ணாமலை டெய்லி மலை சுற்றுறாரு, தவத்தில் இருக்கார். அவர் சொல்லி இங்கே வந்து இதெல்லாம் சொல்லிட்டு போகிறார். இது என்னயா அப்படின்னா, நான் வந்து ஒரு தடவை அண்ணாமலையாரை பார்க்கணுன்னு சொல்லி 48 நாள் திருவண்ணாமலையிலேயே தங்கியிருந்தேன். காத்தால 6 மணிக்கு ஒன்றுமே சாப்பிட மாட்டேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு கிளாஸ் பசும்பால், அவ்வளோதான். மற்றபடி காஃபி, டீ, சாப்பாடு, டிஃபன் எதுவும் கிடையாது. 6 மணி கோயிலுக்குள்ளே போய் மூலஸ்தானம் யாருமே கூட்டம் இருக்காது. சாமி அங்கே இருக்காருன்னா அந்த கதவுக்கிட்டே இருப்பேன், ஃப்ரண்ட் கதவுக்கிட்டே இருப்பேன். 12 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி ராமசுரத்குமார் சாமிகிட்டு போவேன். 4 வரைக்கும் இருந்துட்டு மலையை சுற்றுவேன். திருப்பியும் கோயிலுக்குள்ளே போயிடுவேன். நைட்டு பள்ளியறை சேவை ஆன உடனே போய் நாடார் மேன்ஷன் இருக்குது அங்கே, சிவகாசி நாடார் மேன்ஷன். அதில் ஒரு பாய்த்தலக்கான வாங்கின்னு படுத்து 8 மாடி மேலே மறுநாள் திருப்பியும் கோயிலுக்கு போயிடுவேன். இப்படி 48 நாள் இருந்தான். என்னுடைய நோக்கம் எப்படியாவது அண்ணாமலையாரை பிடிச்சிடணும், அந்த மலை குகைக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ 48வது நாள் நான் கோயில் வாசல் அந்த
ரமணருக்கு அருள் கிடைச்ச தியான மண்டபம் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியே உட்காந்துருந்தேன். அப்போ ராமசரத்குமார் சாமி வந்தார். வந்து என்னை கைப்பிடிச்சி அண்ணாமலை உண்ணாமலை 2 பேரையும் அப்படி சுற்றி கூட்டின்னு வந்தார். வந்த உடனே எதிரில் ஒரு ஆள் வந்தான். சாமி ஸ்வீட்டுக்காரன் கொண்டாந்துருக்கேன்னா, சிவசங்கரா மை ஃபாதர் வாண்ட்ஸ் யூ டு பிரேக் த ஃபாஸ்ட், ஈ சென்டிங் ஸ்வீட் காரம் அப்படின்னார். ஒரு ஏழை பொம்பளை வந்தா, சாமி ரசம் சாதம் சாப்பிட்றியா அப்படின்னா. அவருடைய திருவோட்டில் ரசம் சாதத்தை வாங்கி பிசைஞ்சு என் கை இப்படி வைக்க சொல்லி கையில் வச்சுக்கிட்டே வந்தார். அதெல்லாம் சாப்பிட சொன்னார். அப்புறம் அவர் கையை திருவோட்டில் கழுவிட்டார். ஒரு 40-45 வருஷம் அவர் திருவண்ணாமலையில் சுடுகாட்லேயும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி சேர்த்து வச்ச அந்த அண்ணாமலையாருடைய சொத்து எனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவாச்சு. 48 நாள் நம்ம தேடினதனுடைய பலன். ஸோ கையை கழுவிட்டாருன்னா என்ன, கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அந்த கையை கழுவிட்டா குடிக்க சொல்லிட்டாரு. இப்படி தான் அந்த நான் திருவண்ணாமலையில் இருந்தபோது அப்போது மகேந்திரகுமார் ஜெயின்னு ஒரு பையன் பெங்களூரு, எனக்கு கோடிசாமி கிட்ட அவனை தெரியும். அவங்க அங்கிள் தான் பவன்குமார் எம்எல்ஏ திருவண்ணாமலையில். அவன் சாமி கூட இருந்தான், நான் இருந்தேன். அப்போ அவர் சொல்கிறாரு, சிவசங்கரா வாட் இஸ் த நியூஸ் டுடே அப்படின்னாரு. அவங்க ஏதோ சொல்ல வராங்க, அதனால வாய் முடின்னு இருக்கணும். அவர் சொன்னார், யூனோ அடையார் பேனியன் ட்ரீ ஹஸ் ஃபாலன் அப்படின்னார். அடையார் ஆலமரம் விழுந்து போச்சுன்னு உனக்கு தெரியுமா? நோ பேனியன் ட்ரீ எவர் ஃபால்ஸ், தி ரூட்ஸ் டேக் ஓவர் அப்படின்னார். எந்த ஆலமரமும் விழுறதில்லை, அந்த விழுதுகள் அடுத்து டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, யூனோ ஜே கிருஷ்ணமூர்த்தி டிட் நத்திங் அப்படின்னாரு. சும்மாந்தோம் அன்னிபெசன்ட் கேவ் எஸ்டாப்ளிஷ் எவ்ரி திங் அண்ட் கேவ் டு ஜேகே லைக் தட் சம்படி வாண்ட்ஸ் டு கிவ் யூ அப்படின்னாரு. சும்மாவே இந்த யூ ஹேவ் டு கோ டு புட்டபர்த்தி அப்படின்னாரு. நான் வந்து ஒன்றும் கேட்கல. யூ ஹேவ் டு கோ டு புட்டபர்த்தி இஸ் காலிங் யூ அப்படின்னாரு. நான் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நோ அப்படின்னாரு. நான் ஏதோ 70 ரூபாய் எடுத்துன்னு போயிருந்தேன் திருப்பி மெட்ராஸ் வரத்துக்கு. அவர் போன்றாரு. அப்போது மகேந்திர அந்த பையன், நான் பெங்களூர் தான் போகிற வழியில் உன்னை பழமநேரில் போய் மதனப்பள்ளி பழமநேர் உன்னை பஸ் ஏற்றி விட்டுறேன் புட்டபர்த்திக்குன்னு. அவனே காரில் ஏற்றலாம் போனேன். 9 நாள் நான் புட்டபர்த்தியில் இருந்தேன். அங்கே மகா சிவராத்திரி அன்றைக்கி இருந்தேன். புட்டபர்த்தி பாபா என்னை கை பிடிச்சி ஆகாசத்தில் எல்லா வழியும் கூட்டின்னு போகிறாரு. அவர் படத்தெல்லாம் வச்சு யார் விளக்கு ஏற்றி பஜன் பூஜைலாம் பண்ணுறாங்களோ எல்லாரையும் காட்டுறாரு. காட்டிட்டு கீழே இறங்கி அவர் காலை காட்டுறாரு. காலி உள்ள பெருசு வீங்கிருக்கு. ஒரே నేను అడవలేకపోతున్నానరా அப்படின்னாரு. షిరిడి బాబా, పుట్టపర్తి బాబా, శివశంకర్ బాబా 3 பேரும் தெலுங்கு. ஸோ ஒரே నేను అడవలేకపోతున్నానరా அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த வீங்கின காலை காட்டினார். நேராக நான் திருவண்ணாமலைக்கு வந்தேன். வந்துட்டு சாமிக்கிட்ட சொன்னேன் நான் புட்டபர்த்தி போனேன், இதுதான் நடந்தது அப்படின்னா. அப்போ அவர் அங்கே ஒரு குழந்தை எனக்கு தெரிஞ்சு உட்காந்து, இந்த செல்வின்னு பேர். அவர்கிட்ட செல்வி இன்னும் ஊட்டிஸ் அங்கிள்னு எனக்கு தெரிஞ்ச குடும்பம் தான். கடவுள் மாமா அப்படின்னா, அது என்ன கடவுள் மாமா, இந்த மாமா எப்போ பாரு கடவுளை பற்றியே பேசின்னு இருப்பார் அப்படின்னு சொன்னார். அவர் சிரிச்சிட்டு ஷிரடி பாபா, புட்டபர்த்தி பாபா ஈஸ் அவர் பாபா, ஈஸ் அருணாச்சல் பாபா, ஈஸ் சிவசங்கர் பாபா அப்படின்னார். இப்படி தான் எனக்கு இன்னொரு ரூட்டில் இருந்து அந்த பாபா எனர்ஜி வந்தது. அப்படி தான் என் பேர் சிவசங்கர் தான், இந்த பேர் அவர் தான் வச்சார். இந்த கண்டெக்ஸ்டில் புட்டபர்த்தி போய் 9 நாள் தினம் சிவராத்திரிக்கு இந்த அனுபவம் கிடைச்சப்புறம் அவர் இந்த பேர் வச்சார். அப்போ ஒரு பக்கம் இது வருது, ஒரு பக்கம் அருணாச்சலேஸ்வருடைய 48 நாள் இது பட்னி இருந்து விரதம் இருந்ததனுடைய பலனில் அது கிடைக்குது. இதெல்லாம் பார்த்து கோடிசாமிக்கு வருத்தம். தாத்தா அங்கல போகும் இங்கல போகும் அப்படின்னாரு. நான் உனக்கு கொடுக்கணும்னு வச்சுட்டு இருக்கேன், நீ என்ன அங்கே இங்கே சுற்றிக்கின்னு இருக்கேன்னு அதுக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் கோடிசாமியும் அவர் 96 ரேஞ்சில் அதை விடணும், அவர் உடம்பை விட வேண்டிய நேரம். அப்போ ஒரு ஆள் மாணிக்கம்ட்டு ஈரோட்டில் ஸ்டுடியோ வச்சுருக்காரு. அவர் 6 அடி ஆயில் பெயிண்டிங் கோடிசாமி இதை எடுத்துன்ட்டு ஒரு வேனில் வச்சு எடுத்துன்னு போகிறாரு. கோடிசாமி நார்மலாக சீட்டு விட்டு எழமாட்டார். கீ கொடுத்த பொம்மை மாதிரி அந்த மொட்டை மாட்டிக்கிட்ட வந்து மதரா சாத்தா சிவதாங்கா அப்படின்னு. ஸோ அதே வேனை எடுத்துன்னு அவங்க மண்ணடிக்கு வந்தாங்க என்கிட்ட. நான் உட்கார்ற சீட்டுக்கு பின்னால் 55 மலை பிரிந்தரில் அந்த படத்தை வச்சு 48 நாள் இருந்து அதுக்கப்புறம் மியூசிக் அகாடமியில் ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன், கோடி உலகத்தந்தை கோடிமகான் படத்திருப்பு விழான்ட்டு ஒரு பத்திரிக்கை எடுத்துன்னு நான் புறவைப்பாளையம் போனேன். அதில் கோடிசாமி நின்றுட்டு இருப்பார். அவர் கால்கிட்ட ரவுண்டில் என் ஃபேஸ் மாத்திரம் இருக்கும். நான் போய் சாமி திறப்பு விழா வச்சுருக்கோம் நல்லா நடக்கணும்னு அவர் படத்தை இப்படி தள்ளிட்டு என் படத்தை தூக்கி இப்படி தலை மேலே வச்சுக்கினார். அதுக்கப்புறம் யார் அவர்கிட்ட போனாலும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல சார்
நான் மண்ணடிக்கு வரேன். முகமது இக்பால்னு ஒருத்தர் நாகூர் ஆண்டவர் போய் சினிமா எடுத்தார், அங்கே தான் மண்ணடியில் இருந்தார். அவர் என்கிட்ட வந்தார், நான் நாகூர் ஆண்டவர் சினிமா எடுத்தேன், கோடிசாமி நாகூர் ஆண்டவர் ஒன்று தான். அவர் சொல்லிட்டார், இந்த படத்தை அவ்வளோதான் வெளியிடாதுன்னு சொல்லிட்டாரு. போன வாரம் போயிருந்தாக்கா நான் மெட்ராஸில் தாங்கிறேன், நீ என்னை அங்கே வந்து பாருன்னு சொல்லிட்டாரு. அதுதான் நான் உங்ககிட்ட வந்தேன். அதுக்கப்புறம் ஜிசிடி கோயம்புத்தூரில் இன்ஜினியர் ஒருத்தர் தனிகார் செல்லம்ட்டு, அவங்க ஒய்ஃப் பூர்ணிமான் மகாகவி பாரதிநகர், அவர் காலேஜில் படிக்கிற காலத்துலேருந்து கோடிசாமி போயிட்டு அவர்கிட்ட மெட்ராஸ் போ அப்படின்னாரு. அவர் எங்கிட்ட வந்தார். அழகர் நம்பியான்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ், அவர் போனால் நான் அங்கே தான் வரேன் போ அப்படின்னாரு. எல்லாரையும் இங்கே வந்துட்டு மண்ணடிக்கு தொட்டி விட்டுனே இருந்தார் எல்லாரையும். இது ஆன கொஞ்ச நாளில் இந்த படத்திருப்புகள் ஆச்சு இல்லையா, அதான உடனே அவர் உடம்பை விட்டுட்டார். இது இன்னொரு சைடில் அவர் கொடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்னார் இல்லையா, அந்த எனர்ஜி அப்படி வந்து இங்கே நான் துர்கை கோயில் கட்டினிருந்தோம், அங்கே கிருஷ்ணவேணி அம்மா உயிரை விட போகிறாங்க. இப்போ அதே எனர்ஜியை தான் நான் துர்கை கோயிலில் இறக்கியிருக்கேன். நம்ம துர்கா ஆர்கானிக் எனர்ஜி உயிர் துடிப்போடு இருக்குது. அதுக்கு அந்த அம்மாவை தான் உட்கார வச்சுருக்கேன். அந்த அம்மா மீனாட்சியாக இருந்தால், சபரியாக இருந்தால், மன்னன் ராமகிருஷ்ணனுடைய மனைவி சாரதா தேவியாக இருந்தால், அந்த அம்மா அதில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். அதனால் இங்கே இருக்கிற கோயில் எல்லாத்துக்கும் பின்னாலேயும் ரொம்ப பவர்லாங்குது, உனக்கு புரியாது. இப்போ நீ பார்த்துன்னுக்கிற மிளகாத்தம்மன் கோயிலில் அவ்வளோ பேர் பொங்கல் வச்சுன்னுக்கிறாங்க. ஒரு நாள் மிளகாத்தம்மன் என்கிட்ட வந்தா, வந்து எல்லாத்தையும் அந்த பெரியவளே துண்டுறா, நான் பசியாகிறேன், எனக்கு கொஞ்சம் ஏதாவது வெகு சொல்லு அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் தான் குருமூர்த்தி சார்கிட்ட சொன்னேன், வைக்கலன்னா அவங்க இன்றைக்கி வரைக்கும் வச்சுன்னு இருக்கேன் நாங்கள் அந்த மிளகாத்தம்மனுக்கு. இப்படி ஆன்மீகத்தில் கூட உயரங்கள் இருக்குது, சின்ன இது பெரிய பவர் இப்படிலாம் இருக்குது. அப்போ நம்ம துர்கை இங்கே இருக்கக்கூடியதோட பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னு நமக்கு புரியப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்வு. அது பல நிகழ்ச்சிகள் இருக்குது. அதனால் சிவசங்கர் வந்து ஒரு ஆள் கிடையாது, எவ்வளவோ பேரை ஒன்றுக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கேன். அதனால தான் கேரளாவில் 700 வருஷம் உயிரோடு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் சிவபிரபாகர சித்த யோகி, பெரிய ஆள். நான் அவரை பார்க்கறதுக்கு போகிறேன். முதல்ல நான் அவரை ரன்னிங்கிற இடத்துல பார்த்தேன், கோனியா ரன்னியோ. அதுக்கப்புறம் பட்டணந்திட்டா கிட்ட பார்த்தேன். நான் முதல்ல நான் அவரை பார்க்க போகிற போது அவருக்கு பார்த்துக்கிற ஒரு மலையாளி அம்மா இருந்தாங்க. சாமி நீங்கள் வருவீங்கன்னு சொன்னாங்க, உங்களுக்கு சப்பாத்தி அவியல் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சப்பாத்தினா கோதுமை குரு, அவியல்னாக்கா நீ ஒரு ஆள் கிடையாது, நிறைய சேர்ந்த ஆளுன்னு அர்த்தம். அதனால் அவர் முதல்ல எனக்கு கொடுத்து சப்பாத்தி அவியல். இப்படி ஒவ்வொரு இடத்துலேருந்தும் ஒவ்வொரு விதமான அனுகிரகத்தை வாங்கி தான் இன்றைக்கி இவ்வளோ உயரங்களை சிவசங்கர் பாபா அடைஞ்சிருக்காரு. நான் இந்த உயரங்களை அடைவதற்கு பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நிறைய அவமானப்பட்டிருக்கேன், காட்டுக்கு போயிருக்கேன், குடும்பத்தை விட்டு போயிருக்கேன், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு ஹை லெவலுக்கு போன அப்புறம் தான் இந்த எல்லாம் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணேன். இல்லைன்னா மண்ணடியில் ஸ்மால் லெவலில் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பெசன் நகருக்கு வந்தேன், அப்புறம் நீலாங்கரைக்கு வந்தேன், அப்புறம் இங்கே வந்தோம். இதெல்லாம் இங்கே வந்து அப்புறம் இந்த 21 வருஷத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை ஆஸ்பத்திரி கட்டினேன், ஸ்கூல் திறந்தேன், ரூரல் சர்வீஸ் பண்ணேன், எல்லாம் பண்ணிட்டோம். நம்ம பண்ணாதது ஒன்றும் கிடையாது, எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த உயரத்துக்கு போகணும். அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய உலகத்தில் இவ்வளோ சாமி கடவுளை தேடி அறியிறாங்க. அதில் மற்றவங்களை விட நாம் எந்த வகையில் வந்து அப்ரைசல்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் சில சோதனைகளை கடந்த சில ஆண்டுகளாக கொடுத்தாரு. அதெல்லாம் பாஸ் ஆகிட்டோம், எல்லாம் பாஸ் ஆகிட்டோம். அதனால் அடுத்தது ரொம்ப பெரிய உயரத்துக்கு நம்ம போவோம். நான் இன்றைக்கி சொல்கிறேன்ல, உங்களெல்லாம் வச்சுருந்தானே சொல்கிறேன், நீயே பார்த்து ஆச்சரியப்படுவேன், என்னடா அது எங்கேயோ போகிறாரு இவர், இந்த அளவுக்கு உயரங்கள்லாம் போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி. வெயிட் பண்ணு, அடுத்த நிலை வர்றபோது நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ. இந்த காலனியில் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களில் ஒருவர் வீட்டுக்கு கூட நான் இதுவரை நேரடியாக போனதில்லை. யார் வீட்டுக்கும் நான் போகிறதில்லை. இதுக்கு என்ன காரணம்னா, அவங்கவுங்களுக்கு ஒரு ப்ரைவேட் லைஃப் இருக்குது. நம்ம போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் நான் யாரையுமே அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். என் வேலையும் நான் பார்க்குறேன், உங்கள் வேலையும் நீ பாரு. கோயிலுக்கு வந்தால் எல்லார்கிட்டையும் பேசுவேன், பழகுவேன். பட் ஐ டோன்ட் ஸ்டெப் இன் டு எனி ஹவுஸ், யார் வீட்டுக்குள்ளேயும் போகிறதில்லை. ஆனால் தாங்கள் மண்ணடியில் இருந்து நீலாங்கரை வரை ஆன்மீகம் செய்து வந்த காலகட்டங்களில் எத்தனையோ அடியவர்களின் வீடுகள் தங்களது திருமலர் பாதங்களின் ஸ்பரிசத்தை பெற்று ஆசீர்வாதம் பெற்றனவே. அந்த அடியவர்கள் அனைவரும் புண்ணியம் செய்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? தாங்கள் தற்போது ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலைகளை தொட்டுவிட்டதால் தங்களது அடியவர்களின் வீடுகளுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் செல்வதை தவிர்த்து விடுகிறீர்களா? பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து வீடும் பேரும் அளிக்கும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளா அப்படின்னு பகழி கூத்தர் முருகனை பற்றி பாடுறார்.
அந்த மாதிரி ஆரம்ப காலத்தில் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் தி க்ரௌட், ப்ரிப்பேரிங் மை ஃபாலோயிங். 180 டேஸில் நான் பிஸ்னஸில் இருந்தாள். ஸோ ஆன்மீகத்துக்கு வர்றபோது டிரான்சிஷன் சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஜனங்களை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வி ஹேட் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆன்மீகம். அவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் கோயிலுக்கு போகிறது, அர்ச்சனை பண்ணுறது, இதெல்லாம் தான். அதுலேருந்து மாறுபட்ட ஒரு தெய்வம் மனுஷ ரூபேனாங்கிற ஆன்மீகம் அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அப்போ கூட எல்லார் வீட்டுக்கும் போனதில்லை. இப்போ பிடி ஸ்ரீதர் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டில் அப்போ சாட்டர்டே சண்டே லீவு மலைப்பந்தரில். அப்போ சண்டே யார் வீட்லேயாவது ஒரு சத்சங்கம் நடக்கும், அதுக்காக போவோம். ஒரு 60-70 பேர் வந்துடுவாங்க. எல்லாருக்கும் அவங்க வீட்டில் காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு எல்லாம் பண்ணி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது போயிருப்பேனே தவிர காரணம் இல்லாமல் யார் வீட்டுக்கும் போனதில்லை. எப்பயுமே போகிறதில்லை. ஏதோ ரீசன் இருந்திருக்கும், இல்லைன்னா போகிறதில்லை. அந்த காலத்தில் அது, இப்போ அது கூட கிடையாது. தான் நரகத்திற்கு போனாலும் பரவாயில்லை, இந்த உலக மக்கள் உய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் ஸ்ரீமத் ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் கோபுரத்தில் ஏறி தனக்கு மிக ரகசியமாக சொல்லப்பட்ட ஸ்ரீ நாராயண மூல மந்திரத்தை ஓதி இந்த உலகறிய செய்தார். அதே மாதிரி துர்வாச முனிவரின் சாபத்தால் இந்த உலகம் அழிவதை விட தன்னுயிர் போனாலும் பரவாயில்லை என்ற தியாக உள்ளத்தோடு நடந்து கொண்ட லக்ஷ்மணனின் ஒரு செயல் ராமாயணத்தை பற்றிய பல பதிவுகளில் வெகுவாகவே போற்றப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வினை தெளிவுபடுத்தி அருள வேண்டுகிறோம். ராமானுஜர் அப்படின்னு வந்தது யாரு, லக்ஷ்மணன் வந்தது யாரு, ஆதிசேஷன். பெருமாள் ராமர் கூட இருந்தார். அதனால் ஆதிசேஷன் அம்சம் தான், ராமானுஜரும் அந்த அம்சத்தில் வந்தவர் தான். அண்டு ஒவ்வொருத்தரும் இந்த உலகம் பிறக்கிற போது சில காரண காரியங்களோட பிறக்கிறாங்க. ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, யார் எதுக்காக வராங்க, எதுக்காக வரலங்கிற மாதிரி. அப்போது இந்த உலகத்தில் நாம் என்ன கேள்வி உங்களுது? ராமானுஜர் செய்த மாதிரி லக்ஷ்மணரும் சுகபிரம இந்த ரிஷிலேருந்து அதான் சொன்னேனே, இவங்க 2 பேருமே ஒரே ஆள் தான். துர்வாச முனிவரின் சாபத்தால் இந்த உலகம் அழிவதை விட தன்னுயிர் போனாலும் பரவாயில்லை என்ற தியாக உள்ளத்தோடு நடந்து கொண்ட லக்ஷ்மணனின் செயல். லக்ஷ்மணனா வந்ததும் ராமானுஜரா வந்ததும் ஆதிசேஷனே தான். பொதுவாக பெருமாள் இருக்கிற இடத்துல ஆதிசேஷன் இருக்கும். அதுதான் அவருடைய பாம்பனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதனால் ஒரு ஆள் கூட வந்தால் எல்லாரும் வராங்க. உலகத்தில் சங்கர நாராயண சொரூபமாக ராமர் வர்றாரு. வர்றபோது கூட யாரெல்லாம் வந்தாங்கன்னு நானே சொல்லியிருக்கேன். சூரியன் சுக்ரீவனாக வர்றான், இந்திரன் வாலியாக வரான், 33 கோடி தேவர்களும் கரடிகளாகவும் அணில்களாகவும் குரங்குகளாகவும் வராங்க. ஏன்னா வரம் வாங்கியிருந்தான் ராவணன், எனக்கு தேவர்களால் அவங்களால இவங்களால மரணம் வரக்கூடாதுன்னு. அதனால் அணில், கரடி, குரங்கு, மனிதர் இந்த மாதிரியான வடிவங்களில் வந்தாங்க. அண்டு லக்ஷ்மணன் ஆதிசேஷன் அம்சத்தில் வந்தான். இப்படி ஒவ்வொருத்தரும் கூட வராங்க. அடுத்தது கிருஷ்ணாவதாரம் வருது. கிருஷ்ணாவதாரத்தில் நீ பாரு, ராமாயண காலத்தில் சூரியன் சுக்ரீவனாக வந்தான்னா, கிருஷ்ணாவதார காலத்தில் சூரியன் கர்ணனாக வரான், இந்திரன் அர்ஜுனனாக வரான், அஸ்வினி புத்திரர்கள் நகுல சகாதேவர்களாக வராங்க. ராமாயண காலத்தில் ஆஞ்சநேயர் வாயு ஸ்வரூபம்னாக்கா, மகாபாரத காலத்தில் பீமன் வாயு ஸ்வரூபத்தில் வரான். ஸோ உலகத்தில் எல்லாரும் வராங்க. ஒரு ஆதிசங்கர தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம், வடக்கத்திநாதர் தான் அவர். திருச்சூர் கிட்ட இருக்கு இல்லையா வடக்கத்திநாதர், அதுவும் ஆதிசங்கர் ஒன்று தான். அவங்க அம்மா அப்பாவை குழந்தை இல்லைன போது வடக்கத்திநாதர் நானே உங்களுக்கு பிறக்கிறேன்னு அந்த வடிவம் தான் ஆனானப்பட ஆதிசங்கர். அப்போது அந்த 4 பேர் இருப்பாங்க இல்லையா சிவபெருமான் கூட, அந்த 4 பேர் தான் 4 மடாதிபதிகள். சிருங்கேரி, பூரி, துவாரகா பீடம், இதெல்லாம் 4 மடாதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் அப்படி வந்தது தான். அதனால் உலகத்தில் எப்பயுமே எல்லாரும் திரும்பி திரும்பி வராங்க, யாருமே வராமல் போகிறதில்ல. இது ஒரு யுக காரியம். இட்ஸ் எ டீம், ஒரு டீம் மாதிரி இருக்குது. அந்த வகையில் அவங்க வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. வேறு வேறு வேஷத்தில் வருவாங்க. சில நேரங்களில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ராமாவதார காலத்தில் சிவசங்கர் பாபா ராமராக இருந்தார். கிருஷ்ணாவதார காலத்தில் நான் கிருஷ்ணர் கிடையாது. ஏன், ராமர் மாதிரி ஒரு டிசிப்ளின்டு பர்சன் கிருஷ்ணர் மாதிரி எப்படி கோபிகை கூடலாம் டான்ஸ் அடிச்சுன்னு இருக்க முடியும்? அந்த பர்சனாலிட்டி ஒத்து வராது. அதனால் நான் அந்த நேரத்தில் துரோணாச்சாரியாராக வந்தேன்.
துரோணர் சாதாரண இல்லை, அவரே ஜூபிட்டர் தான், பிரகஸ்பதி தான் துரோணாச்சாரியார். அந்த மாதிரி வந்தோம். அதே மாதிரி ராமாயண காலத்தில் வாலியா இருந்தான் இல்லையா, அவன் அடுத்த பிறவியில் வாலியார் இந்திரன். அடுத்த பிறவியில் இந்திரனை வந்தபோது அர்ஜுனன் வந்தான் இல்லையா கிருஷ்ணாவதாரத்தில். அப்போ வாலி என்னவா வந்தான், ஜரான்னு வந்தான், வேடனாக வந்தான். ஏன் ஜரான்னு வந்தான், வாலி வதான் நிகழ்கிற போது அவன் சொல்கிறான், ராமா இந்த குரங்கு பையன் சுக்கிரீவனுக்காக என்ன நீ கொன்னையா கஷ்டப்பட்டு, நான் அனானப்பட்ட ராவணனை ஒரு வண்டு நினச்சி என் கையில் பிடிச்சவன், எங்கிட்ட சொல்லியிருந்தா ஒரு செகண்டில் நான் அவனை உங்கள்கிட்ட கொடுத்துருப்பேன், சீதையை மீட்டிருப்பேனே, நீ ஏன் இவன் கூட சேர்ந்து நீ என்னை பழி வாங்கினேன். அதுக்கு அவர் சொல்கிறார், சத்திரத்தே இது கீழகம், அதர்மத்தை அழிப்பது கூட தர்மந்தாம்பான்ட்டு. இவன் சொல்கிறான், நீ எதை அதர்மம்னு சொல்கிற, அவனுடைய ஒய்ஃபு என்கிட்ட இருக்கான்ட்டா, குரங்குக்கு ஏரியா கல்யாணம், குழந்தை குட்டி, தாலி, மாங்கல்யம், தந்தனம் வேணாம், எதுவும் கிடையாது. அவன் மனைவி எங்கிட்ட இருப்பாங்கலாம் குரங்குங்க, நீ மனிதர்களுக்குள்ள ரூல் எல்லாம் போட்டுனா அதர்மம் பண்ணு தர்மம் பண்ணுன்னு சொல்றியே, தப்பு நீ சொல்றதுன்றான். ராமர் சொல்றாரு, சரிப்பா ஒன்று செய்யலாம், நான் எப்படி உன்னை இந்த பிரிவில் தெரியாமல் கொலை பண்ணுறனோ அந்த மாதிரி அடுத்த பிறகு நீ என்னை கொலை பண்ணு, கணக்கு முடிஞ்சிடுன்னு. எல்லாம் ஆகிப்போச்சு. இவர் இப்படி காலை வச்சுன்னு கிருஷ்ணர் உட்காந்துருக்காரு. அப்போ அங்கே இதுக்கு முன்னே வாலியாக இருந்தவன் ஜரான்ற வேடம் வந்திருக்கான். அவன் மானுன்னு நினச்சி அம்பு விடுறான், அது அவருடைய காலில் தைக்குது. ஏன்னா விஷ்ணுக்கு பாதம் தான் உயிர், அதனால் பாதத்தை தைச்சு கிருஷ்ணனுடைய உயிர் போகுது. கிருஷ்ணன் உயிர் போகணுன்னா அதில் பல காம்பினேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அவன் சொல்கிறான், என்னுடைய 100 பிள்ளைங்களையும் கொண்டுட்டிய கிருஷ்ணா, அதனால் என் சாபம் மேலே உங்களாம் அழியணுன்றான். ஸோ என்ன இருந்தாலும் குருட்டு திருதராசனுக்காக நீ வாழ்நாளெல்லாம் கண்ணை கட்டின்னு வாழ்ந்த உத்தமி பத்தினி, அதனால் உன் சாபத்துக்கு நான் கட்டுப்படுறேன், என்னுடைய யாதவ குலத்தை அழிச்சிக்கிறேன் அப்படின்ட்டான். இந்த யாதவ குலத்து பசங்க சும்மா இல்லாமல் ஒரு பையனுக்கு வயிற்றில் உலக்கையை கட்டி புள்ளராட்சி மாதிரி கெட்ட போட்டு துர்வாச ரிஷிக்கிட்ட போய், சாமி இந்த பொம்பளைக்கு என்ன குழந்தை பிறக்கும்ன்றான். உலக்க பிறக்கும், உங்கள் குலமே அழியும் அப்படிங்கிறார். பலராமர் சொல்கிறார், ஏண்டா பாவீங்களே இப்படி பண்ணீங்க, அந்த இரும்பு உலைக்கே நல்லா பட்டினி பொடி மாதிரி பண்ணி அந்த இரண்யா நதியில் கரைச்சிடுங்கடான்னு. அந்த சாம்பல் அப்படியே ஒதுங்குது, அதில் கோரப்புல்லும் அழிக்குது. ஒரு பௌர்ணமிகள்லாம் தண்ணி அடிச்சுட்டு அந்த நீங்கள்லாம் தொடப்பக்கட்டை வச்சு கிராமத்தில் கத்தி சண்டை போடுவீங்களே, அந்த மாதிரி புல் சண்டை போடுறாங்க, அதுலேயே எல்லோரும் செத்து போடுறாங்க. அதில் மிஞ்சின ஒரு துகள் தான் அந்த ஜரா என்ற வேடனுடைய அம்புல இருந்தது. கிருஷ்ணரும் தானே அடக்கும், அதனால் அவரும் இப்படி மகாபாரதத்தை இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஏன் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இப்படி நாட்ஸ்னுவாங்க, முடிச்சு ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக அதை கண்டினியூ பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஒவ்வொரு காட்சியும் இவ்வளோ அழகாக அதில் கொண்டு போகிறாங்க. அதனால் நான் அப்போ துரோணாச்சாரியாராக தான் இருந்தேன். இப்போ நான் கிருஷ்ணன் ஆகிட்டேன், இப்போ நான் எல்லாமும் ஆகிட்டேன்னு சொல்கிறேன் இல்லையா, அதனால் இப்போது வேறு. ஆனால் அப்போ நான் துரோணராக தான் இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு அந்த அஸ்வத்தாமன்கிற குழந்தைக்கு பால் இல்லையேன்ற ஒரே குறைக்காக துருபதங்கிட்ட போய் அவங்ககிட்ட அவமானப்பட்டு ஏகலைவன் கட்டவரில் வெட்டி அர்ஜுனன் கொம்பு சீவி தேர்காலில் கட்டி, நான் உனக்கு பாதி ராஜ்யம் தர்றேன், நீ எனக்கு தரலன்னா பரவாயில்ல, நான் ஹியூமிலியேட் பண்ணி அவன் யாகம் வளர்த்து அதில் திரௌபதியும் திருஷ்டத்திமணியும் கொண்டு வந்து அதில் தான் இந்த மகாபாரத யுத்தமே ஆரம்பிக்குது. அதில் தான் இவர் சாகிறாரு, துரோணரும் அதனால தான் சாகிறார். ஏன்னா அஸ்வத்தாமன்னு ஒரு யானைக்கு பேர் வச்சு, அஸ்வத்தாமா கதா குஞ்சரஹா, குஞ்சரம்னா யானை, கதையினால் அடிபட்டு செத்ததுன்ற போது தர்மனுக்கு சொல்லி சங்கூத்த சொல்கிறார். அஸ்வத்தாம இறந்துட்டான்னே ஒரு ஆயத்தை கீழே போட்டுறாரு. அப்போ இவரை கொல்றதுக்காக ரெடியாக வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ஆள் விட்டு அம்பு விட்டு அப்படி தான் துரோணருடைய மரணம் நிகழ்ந்தது. இப்படி மகாபாரதத்தில் நிறைய ஒவ்வொரு கேஸ் ஸ்டடி நீ போனேன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அப்போ நான் துரோணராக இருந்தேன், புள்ளப்பாசம் அந்த பிறவியில் இருந்தது. ஸோ அந்த பிள்ளைப்பாசம் போகிறதுக்காக தான் அந்த மாதிரியான நிகழ்வுகள் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த பிறவிலையும் அதே மாதிரி ஆச்சு. நான் அண்ணா நகரில் இருக்கிற போது காலையில் 5 மணிக்கு மாங்காடு போவேன். என் பையன் தவுளுன்னு இருப்பான், அவன் ஒரு ஹேட்டை போட்டுன்னுட்டு அந்த ஸ்கூட்டரில் ஃப்ரண்ட்டில் இப்படி 2 கை பிடிச்சிட்டு நின்றுவான், மாங்காடெல்லாம் வருவான் என்ன. அண்டு பிற்காலத்தில் இதே மாதிரி ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில் நடந்தது. அந்த பிள்ளைங்கிற அட்டாச்மெண்ட் போகணுங்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. அதனால் எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது. உலகத்தில் எதுவுமே ராங்காக போகாது. கடவுள் என்ன செஞ்சாலே அதில் ஒரு கருத்து இருக்கும்,
நமக்கு ஹியூமன் லெவலில் புரியாது. நீ ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டேன்னா உனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். Question from Nagarkoil Priya. Dear Baba, why does God punish us for sins we did in previous life? How can we understand why we are suffering, Baba? There is no punishment. God doesn't interfere. For every action there is an equal and opposite reaction. For every credit there is a corresponding debit. இதுதான் law of karma. அதனால் நாம் செய்த செயல்களுடைய விளைவுகளை காஸ்ட் எஃபெக்ட் தியரி நாம் அனுபவிக்கிறோம். God doesn't interfere. ஒரு இந்தியன் பீனல் கோட் இருக்குது, இல்லை பிரிட்டிஷ் லா இருக்குது. It is a law for all. So if you obey, you will sit in a temple like this enjoying the satsanga or whatever is that. If you have done some mistake, you will be in Pol jail or Palangota jail or somewhere. அப்போ தப்பு பண்ணிட்டு ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு அக்யூசேஷனில் ஜெயிலுக்கு போயிட்டு கடவுளை ப்ளேம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நாம் அனுபவிக்கிற சுகத்துக்கும் துக்கத்துக்கும் நாம் தான் காரணம். பொன்னானூறு சொல்கிறது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. கெட்டது நல்லது ரெண்டு பேரும் யாரும் கொடுத்து வர்றதில்லை, நம்ம தான் அதுக்கு அனுபவிக்கணும். கடவுள் ஒரு விட்னஸ், அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்குன்னு இருக்காரு. when you want help, he will reduce your karmas and he will increase your புண்ணியம். அதாவது உனக்கு வர வேண்டியதை ஏற்றி கொடுப்பாரு, கஷ்டப்பட வேண்டியதை குறைச்சி கொடுப்பார். இது கோர்ட்லேயே நடக்குது. 7 வருஷம் தண்டனை நீங்கள் போயிட்டேன்னா குட் கான்டாக்டுக்கு 4 வருஷம் கம்மி பண்ணி 3 வருஷத்தில் விடுதலை பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ காட் கேன் ரிவார்ட் ஆர் ரெடியூஸ் த பனிஷ்மெண்ட். இது ரெண்டையும் கடவுள் பண்ணுவார். ஆனால் இல்லாமல் போகாது. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இல்லாமல் போகாது. எவ்ரி ஒன் அவங்களுடைய ஆக்ஷனுக்கு அவங்களுக்கு என்ன கர்மா இருக்கோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும். இல்லைன்னா கடவுள் 500 கோடி ஜனங்களுடைய எல்லாத்தையும் மாற்றின்னு உட்காந்துருந்தாருனாக்கா, ஏதோ கோயில் கட்டிட்டாங்க, ஊதுவத்தி காட்டிட்டாங்க, கற்பூரம் காட்டாங்கன்னு மாற்றிட்டாங்க, இந்த உலகத்தில் எல்லாருமே கோல்மால் தான் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ தேர் ஷுட் பி எ ஸ்டிக். வாத்தியார் அடிக்கிறாரு இல்லையா, கையில் ஒரு குச்சி வச்சுருந்தா நீங்கள் பயப்படுறீங்க இல்லையா, அந்த மாதிரி கடவுளுங்கிறது கர்மாங்கிற ஒரு குச்சி வச்சுன்னுக்கிறார். பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு. பார்ப்பான்னா ஐயரு கிடையாது, பார்க்கிறவன். அகத்திலே அப்படின்னா நம்மலாம் பிஹோல்டர்ஸ், கர்மாவை அனுபவிக்கிறவங்க. நம்மக்கிட்ட பார்ப்பசு 5 உண்டு. ஏன்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய்னா உடம்பு, வாய், கண்ணு, மூக்கு, காது. பால்பசு 5ம் பாலை சொறிவன. இந்த 5ம் நமக்கு நல்லது கொடுக்கறதுக்காக தான் கடவுள் கொடுத்துருக்காரு. கண்ணை வச்சு நீ கோயில் கூட சுற்றலாம், மகான்களை தரிசனம் பண்ணலாம், இயற்கை காட்சிகளை ரசிக்கலாம், வாய் வச்சு நல்லது பேசலாம், காதை வச்சு நல்லது கேட்கலாம், உடம்பு வச்சு நல்லதெல்லாம் செய்யலாம். ஆனால் செய்கிறோமா? இந்த மெய்வாய், கண்மூக்கு, செவி வச்சு நம்ம கெட்டதான் தான் தேடிக்கிறோமே தவிர நல்லதை எங்கே தேடிக்கிறோம்? கஷ்டம் வந்தால் தானே நம்ம திருந்துடும், இல்லைன்னா நம்ம பாட்டிக்கு ஜாலியாக தானே உட்காந்துக்கிறோம். ஒரு வாய் வச்சுருக்கோம், 4 நல்ல விஷயம் சொல்லலாம். இனிய உணவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தட்டு. பழம் சாப்பிட வேண்டிய நேரத்தில் நீ போய் காய் சாப்பிடுவியா? அப்போது ஒரு நாக்குக்குது 32 பல்ல போட்டு அதை கோட்டை மாதிரி உள்ளே வச்சு அது சுடுசொல் சொல்லக்கூடாதுன்னு எச்சி ஊற வச்சு கடவுள் இவ்வளோ லிப்பு காட்டெல்லாம் பண்ணி வச்சுக்கிறான். ஆனால் நீ அவங்க இப்படி இவங்க இப்படின்னு சொல்கிறது, கெட்ட வார்த்தைலாம் சொல்லி எல்லாரையும் திட்டுறது தானே பண்ணினுக்கிற. வாய் வச்சு ஏன் உருப்பிட மாட்டேங்கிற நீ இல்லையா? அப்படி எவ்வளோ இருக்குது. கொண்டாடினா என்ன செய்யணும், ஒரு நல்லது நினச்சி அவங்கள பாராட்டலாம், நமக்கு நன்றி பண்ணுறவே கிடையாது. இப்படி என்ன செய்தார் ஒருத்தர் நானும் நன்னையும் செய்துன்னு இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்முடைய சாஸ்திரங்களையும் தர்மத்திலையும் இருக்குது. நம்ம எதையுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆஸ் அண்ட் அலாங் த கோயிங் இஸ் குட். நம்ம இஷ்டத்துக்கு இந்த உலகத்தில் வாழ பார்க்குறோம். நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டெட்டரன்ஸு பனிஷ்மெண்ட்லாம் வந்தால் தான் நம்ம பயப்படுறோம், இல்லைன்னா இன்னும் மோசமாக போயிடுவோம். அதனால் வாழ்க்கையில் வர செட்பேக்ஸ் தான் உனக்கு ரொம்ப நல்லது. வராமல் இந்தியானா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன். ஒவ்வொருத்தன் தண்ணி அடிக்கிறான்னு ஆரம்ப காலத்து தண்ணி உள்ளே போகாது. முறுக்கு, பக்கோடா, ஊறுகாய் ஏதோ தொட்டுக்கிட்டு உள்ளே தள்ளுற. அதுக்கப்புறம் அந்த இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் மறுநாள் காத்தால் எழுந்திரிச்சு ஹேங் ஓவர் பெக்குன்னு ஒன்று இருக்குது, தலை சுற்றும். அதுக்காக இன்னொரு பெக் அடிக்கணும் இல்லையா? ஒரு பாட்டில் குறைஞ்சது 100 ரூபான்னு வச்சுக்கோ. பட்டை சாராமல் இருந்தால் கூட 3500 35,000 தண்ணியெல்லாம் இருக்குது நாட்டில். ஸோ நீயே உனக்கு ரொம்ப தேடிக்கிற. எவ்வளோ நாளைக்கு? லிவர் ஃபெயில் ஆகிற வரைக்கும். லிவர் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா டாக்டர் நான் சொல்லுவார், இனிமேல் தண்ணி அடிச்சா அவ்வளோதான், நான் கேரண்டி கிடையாதுன்னு சொல்லி மாட்டிக்கிறோமா இல்லையா? தண்டத்துக்கு தண்டமும் போச்சு, ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி லிவரும் போச்சு. தென் யூ ஆர் பிகமிங். அதே மாதிரி ஆரம்பத்தில் மச்சி அட்றான்னு சொல்லி கொடுத்துருப்பான், புக்குன்னு அடிச்சிருப்பேன்.
இல்லையா? அதுக்கப்புறம் சிகரெட் ஒன்றும் பிடிச்சிச்சு. இத்தனைக்கும் எழுதிக்குது, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்து, புகை என்ன குடியை கெடுக்கும், புகை பழக்கம் தீயது எல்லாங்குது. ஆனால் நீ தம் அடிச்சாச்சு. நான் நடுவில் இங்கெல்லாம் கருப்பு புகை வந்துட்டு கோலை துப்புனா கருப்பாக அவர் ப்ளூவாக விடும். அப்போ ரெஸ்டிக்லின் மெஸ்டிக்லின் நிறுத்துறோமைஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆக்சுவலி திருப்பி தம் அடிப்பேன். ஒரு நாள் லங்கே ஃபெயில் ஆகிடும். அப்புறம் டாக்டர் சொல்ல, இனிமேல் தம் அடிச்சாலாம் கேரண்டி கிடையாது, டிபி வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும்னுவாங்க. ஸோ நம்ம எல்லாம் சேர்த்துக்கிறோம். கடவுள் கொடுத்துருக்கிற வசதிகளையும் பணத்தையும் வச்சு எவ்வளோ நல்ல விஷயங்களை செய்ய முடியும் இல்லையா? நீ தானம் பண்ண வேணாம், தர்மம் பண்ண வேணாம், உன் வரைக்கும் நீ நல்லா சாப்பிட்டு கோயில்களை சுற்றின்னு உலகம் பூரா சுற்றி உன் குழந்தை குட்டிங்களை நல்லா பார்த்துன்னு ஒரு நாள் மண்டை போட்டு சேர்த்து போகலாம்ல. அதெல்லாம் பண்ண மாட்டோம். இப்படியே தான் நிறைய குடும்பங்களில் பொறுப்பில்லாமல் ஆம்பளை இங்கே போகிறதுக்கு ஒரு காரணம் இதுதான். இவங்க தண்ணியில் இன்னும் மாட்டின்னு இருப்பாங்க. அந்த குடும்பம் நடத்துறதுக்கு அவன் பொண்டாட்டி எவ்வளோ கஷ்டப்படுறா அது அவங்களுக்கு தான் தெரியும்பா. அதுவும் வேலைக்கு போகிற பொம்பளையாக இருந்தாக்கா வந்து வீட்டை அவள் தான் பார்க்கணும். இன்னும் சொன்ன போனால் இவனுக்கு தண்ணிக்கு துட்டு இல்லை, ட்ரக்கு துட்டு இல்லைன்னா அவளுடைய ஏதாவது திருடின்னு போய் கூட பண்ணுவான். அவன் ஒழிச்சு வச்சிருக்கிறத கூட கொண்டு போய் வச்சுட்டு இவன் தண்ணி அடிச்சுட்டு தான் வருவான். ஸோ உலகம் பூராவும் ஜனங்க கெட்டழிகிறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். அதனால் கடவுள் என்ன பண்ணுறாரு, நீ திருந்தணுன்றதுக்காக உனக்கு கஷ்டம்ன்ற ஒரு கயிறை போட்டு கட்டி வைக்கிறார். ஒரு பசு முரட்டு பசுவாக இருந்தாக்கா எல்லாரையும் குத்துது, எல்லார் வயல்லையும் போய் மேயுது. அதனால் ஒரு கயிறு போட்டு இப்படி கட்டிடுறான். கட்டின உடனே அது நம்மளை கட்டிட்டாங்கன்னு அப்படியே இருக்குது. அதுக்கு அங்கேயே குளித்து அங்கேயே புல் எல்லாம் அங்கேயே போட்டு வச்சுனேக்கிறான். அது இன்னும் யார் வயலுக்கும் போகாது, யாரையும் குத்தாது முட்டாதுன்ற போது கைத்தை ஊற்று விட்டுருவான். அப்போ அது பாட்டிக்கு மேய்ஞ்சின்னே இருக்கும். எந்த கயிறும் கிடையாது, எந்த கட்டும் கிடையாது. அப்போது அதுக்கு பேர் என்ன? பசு. நமக்கு பேர் என்ன? பசு. ஆத்மாவுக்கு பேரும் பசு. பசுக்களெல்லாம் மேய்க்கிற பதி இருக்கான் இல்லையா சிவன், அவன் பசுபதி. இந்த கயிறு போட்டு கட்டுறாங்க, அதுக்கு பேர் கஷ்டம். பாசம்னு பேர். அது பாசம்ன்றது நாட் அவுட் ஆஃப் லவ், உன்னை கட்டி போட்டுக்கிற பாச கயிறுன்ற மாதிரி அது பாசம். ஸோ பதி யாரு? சிவபெருமான். இந்த கஷ்டம்ன்ற கயிறு போட்டு கட்டுறாரு இல்லையா, அது பாசம். நீ பசு. இதுதான் சைவ சித்தாந்தம். பதி பசு பாசம். இந்த மூணையும் இப்படித்தான் நம்ம பெரியவங்கெல்லாம் வச்சாங்க. என்னைக்கு நீ உருப்பிட்டியோ அவனுக்கு உனக்கு கஷ்டமே இருக்காது. நீ பாட்டிக்கு ஜாலியாக சுற்றிக்கினே இருப்பேன். இப்போ கேளம்பாக்கத்தில் அங்கே இங்கெல்லாம் எத்தனை பசுமாடு சுற்றினே இருக்குது. ஏன் ஓனர் கண்டுக்கிறது இல்லை? அது பாட்டிக்கு இருக்குது, அது பாட்டிக்கு வருது, அது பாட்டிக்கு மீது, அது பாட்டிக்கு கரெக்டாக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு இல்லையா? நல்லா யோசனை பண்ணிப்பார். எல்லாத்துக்குமே கடவுள் ஏதோ ஒரு வகையில் படி எழுக்கிறான். ஒரு வீட்டில் ரொம்ப தொந்தரவு கொடுக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான், ஒரு நாயை வந்து பக்கத்தேரில் விட்டுவான்னா கரெக்டாக வீட்டுக்கு வந்துச்சு. அது எப்படியாவது வலிக்க கொண்டாடணும்னு காரில் கொண்டு போய் எங்கேயோ கோவலை சைடில் விட்டுட்டு இவன் பாட்டிக்கு வீட்டுக்கு வந்துட்டான். அதை கன்ஃபியூஸ் பண்ணணுன்னு ரோடாக கோணமணியெல்லாம் போயிட்டு ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறான். எனக்கு வழி தெரியலடி, எப்படி வரணுன்ட்டு. என்னங்க நாயே வந்துச்சு, நீங்கள் இன்னும் வரலையா? அப்போ நாய் கேட்டால் இவன் எல்லாரும் குழம்பு இவன் தான் வழி தெரியாமல் வழி கேட்கலாம். அதனால் விலங்குகள் பறவைகள் எங்கேயோ ஒரு 20,000 மைல்லேருந்து பறவைகள் அப்படியே ஏரோடைனமிக்ஸ்னுவாங்க. முதல்ல வர்ற பறவைகள் பின்னால் போகும், பின்னால் இருக்கிறது முன்னால் வரும், காற்றை கிச்சிக்கிட்டு அப்படியே 20,000 மைல் வேடந்தாங்களுக்கு வருது, வேதாரண்யத்துக்கு போகுது. அதெல்லாம் இனப்பெருக்கமெல்லாம் செஞ்சிடுது, திருப்பி 20,000 மைல் திரும்பி போகுது. அப்போ நமக்கு பாரு பாஸ்போர்ட் என்ன, விசா என்ன, டைரக்ஷன் என்ன, ரூட் மேப் என்ன, இத்தனையும் தேவைப்படுது. அதுங்களுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்மளை விட அதுங்கெல்லாம் தான் இருக்குது. அப்போ மேன் ஹஸ் பீன் பனிஷ்ட் டு திங்க் ரேஷ்னலி. மனிதர்களாகிய நாம் அறிவார்ந்த நிலையில் சிந்திக்கும்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். பனிஷ் டு திங்க் ரேஷ்னலி, அதான் கரெக்டான வார்த்தை இல்லையா? அதுங்கெல்லாம் உருப்பிடுது, நம்ம ஏன் உருப்பிடாமல் சுற்றினே இருக்கோம்? நம்ம பந்த பாசத்தில் மாட்டிக்கிறோம் இல்லையா? ஒரு குரங்கு இருக்குது, அந்த குரங்கு குட்டி அதை கெட்டியாக கட்டி பிடிக்குது. குரங்கு எங்கே குச்சா அது குச்சியே ஆகணும். அதுக்கு மரக்கடை நியாயன்னு பேர். குரங்கு குட்டி விட்டுருச்சுன்னா அது அவ்வளோதான், கீழே விட்டுட்டு போயின்னு இருக்கோம். தாய் குரங்கு கண்டுக்கவே மாட்டேன். அதே மாதிரி நீங்கள்லாம் மாங்கல்யம் தந்தினா வேணாம் சொல்லி தாலி கட்டி அயிறு வச்சு யாகம் வளர்த்து எல்லாம் செய்கிறீங்க. குரங்கு பண்ணி நாய் இதுங்கெல்லாம் என்ன உங்களை மாதிரி மாங்கல்யம் தந்தினா வேணாம் இன்விடேஷன் அடிக்குது? அப்போ விலங்குகளை பாரு, அது இந்த பந்த பாசத்தில் மாட்டிக்கிறது இல்லை. நாம் தான் கொள்ளு பேரன் வர வரைக்கும் விடுறதே இல்லை. பந்தம் என் பேத்தி என் கொள்ளு பேத்தி இப்படி கட்டிக்கிட்டு அழுது இல்லாத துக்கத்தை செய்யணும். ஒரு நாய் கிழவன்னு ஒரு கதை இருக்குது.
ஒரு தடவை வைகுண்டத்தில் நானே பரவாயில்ல பெருமாள் ஓட்டின்னு உட்காந்துருந்தார். அப்போ நாரதர் என்ன பெருமாள் இப்படி உட்காந்துருக்கேன்னாரு. என்ன சேர்த்துப்போ இந்த கலியுகத்தில் ஜனங்கள்லாம் ரொம்ப சுகமாகறாங்க, யாருமே வைகுண்டத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறதில்லைன்னாரு. ஒன்று செய், நீ போய் பூமியிலேருந்து யாரை வேணால் கூட்டணுவான், நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க், அவங்க எல்லாருக்கும் நான் வைகுண்டத்தில் இறங்கி கொடுத்துருனாரு. வேறு அவ்வளோதான், எனக்கு கப்பலில் ஏற்றின்னு வந்து விட்டுற வேண்டியதான் எல்லாரையும் வைகுண்டத்தில்ன்ட்டு ஒவ்வொருத்தரையும் போய் வைகுண்டத்துக்கு வரீங்களான்னு யோப்பாயா அப்படின்னா. ஒரே ஒரு ஆள் மாத்திரம் வர்றேன் ஆனா அப்படின்னா. என்னான்னாரு, ஒரு பையங்கிறான், அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன், கொஞ்ச நாள் ஒரு பேரனை பார்த்துட்டு வந்துடுறேன்னாரு. திருப்பியும் போனார். அவன் சொன்னான், இன்னும் பிஸ்னஸ் எல்லாம் என் பையன் கற்றுக்கல, இன்னும் கொஞ்ச நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டு வர்றேன்ட்டு. இவன் தேர மாட்டான்ட்டு நாரது விட்டார். இதுக்குள்ளே கிளம்ப மண்டையை போட்டு அதே வீட்டில் நாயாக வந்துட்டான். இந்த பேர குழந்தைங்கள்லாம் கல்லெடுத்து அடிக்குது, ஏன்னா தாத்தா நாயின்னு தெரியாதுல்ல. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் சொன்ன பேச்சு கேட்டிருந்தா வைகுண்டத்தில் நித்திய சூர்யா பெருமாள் காலடியில் இருந்திருப்ப, என்னையா இந்த மாதிரி அடிபட்டு சாகரியன்னு. யார் அடிச்சுது? என் பேரங்க தானே. நான் இதுக்கு நடுவில் அந்த கேள்வி மாடி போட்டு பொம்பளை நாயாக வந்துட்டான். அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, நான் சொன்ன பேச்சு கேட்காம பாரு, உங்கள் ஹஸ்பண்ட் கிழவன் அடி வாங்கினுக்கிறான், நீயாவது வான்னு, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட். நேரத்திலே வர்றேன்னு கிளம்பிச்சு. அதுக்குள்ளே 4 ஆம்பளை நான் இது பின்னால் வந்தோடனே இந்த சொகத்து விட்டு அங்கே வந்து என்ன பண்ணுறது போயா அப்படின்னு நினச்சோம். இதுதான் உலகம். உலகத்தில் நமக்கு எல்லாம் தெரியுது, ஆனால் நம்ம அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி அந்த நாய்க்கிழவன் கதையில் வர மாதிரி தான் நாமளே இந்த உலகத்தில் சூடில் மாட்டின்னு இருக்கிறோம். சிகரெட்டில் வர்ற சூடு, தண்ணி அடிச்சா வர்ற சூடு, கண்டதெல்லாம் சாப்பிட்டா வர்ற கேலரி ஹீட்டு எல்லாம் சூடு தான். அதனால் கடவுள் கண்ணு கொடுத்துருக்காரு. தெலுங்கில் சூடுன்னா பாருன்னு அர்த்தம், தீனானி சூடு. அன்பை பொழியும் தெய்வம் எது, ஆனந்த சாகரம் என்பதெது, இன்னல் துடைத்திடும் இறையும் எது, இனம் தொலைத்திட வந்ததெது, உலகத்தை உய்விக்கும் கரங்கள் எது, ஊக்கம் அளித்திடும் கண்கள் எது, எளிய பரம்பொருளானதெது, ஏக்கம் தவிர்க்கும் இரக்கம் எது, ஐம்பூலன் அடங்கிட செய்வதெது, ஐம்பூதம் ஏவல் கொள் அரசு எது, ஒற்றுமை போற்றிட வந்ததெது, ஓதிட வேதம் படைத்ததெது, கருணை கடலாய் பறந்ததெது, கார்முகிலாய் தாகம் தீர்ப்பதெது, சரணம் அடைந்திட தலைமை எது, சாந்தி அளித்திட வல்லதேது, பக்தி தழைத்திட வந்ததெது, பாரினுள்ளே அருள் நதியும் எது, முக்தி அளித்திட சக்தி எது, மூலத்தின் தூலமயானதேது, மண்ணடி நிற்கின்ற பாதம் எது, மாதவத்தின் மணி தீபம் எது, பொன்னடி பணிந்திட தந்ததெது, எங்கள் பொக்கிஷமாம் சிவசங்கரது, எங்கள் பொக்கிஷமாம் சிவசங்கரது. ஓம் ஜெய் சிவசங்கரரே, சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா, அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே, அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம், சுவாமி அன்பில் நனைகின்றோம், ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே, கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி, மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே, ஆனந்த சாகரம் தனிலம்மை ஆழ்த்தும் அற்புத அருள் ஜோதி,
சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.